விளாம்பழம் மாதம்பழம் முட்டை நண்டு இறால் கணவாய் இது 2 வருஷமா வளர்க்குது. 2 வருஷமா? இது அப்படி சிவனா கொஞ்சம் துடியானது நினைக்கிறாரு. நீங்கள் அந்த ஆளுநர்கள் அர்ச்சனை செய்வதற்கு ரெண்டு பேரையும் தக்காளி பழம் பாருங்க. குளமான என்னென்ன பாயா பாருங்க ஒரு கடையிலையும் வணக்கம். அண்ணன் பேர்? எனக்கு பேர் அன்பழகன். ராசன் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் 2 பேர், அன்பழகன் சொந்த பேர், மற்றது ராசன். ராசனா? இது ஆடையில போகுது வேள்விக்கு. இன்றை கோயிலுக்கு போயிட்டப்போ. எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க நீங்கள் இந்த ஆடை? 2 வருஷமா வளர்க்குறேன். 2 வருஷமா? இது எப்படி என்னென்ன சாப்பாடு வச்சு வளர்க்குறீங்களா ஐயா? இதற்கு பெருசா வைக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் ஒன்றும் வைக்கல. இந்த தவிடு எலும்பு நாக்கும் மேசும் கிடை கிளப்பம், மற்றது இந்த புளியெல்லாம் கூடுதலாக கட்டுறது. மினக்கட்டி இருந்து வளர்க்குறாண்டா இந்த உயரத்துக்கு இப்போ எக்கச்சக்கமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் தான் எப்படி நிற்குமான்ட்டு. அப்போ நாங்கள் இதோட மினக்கறது இல்லை பெருசா. இந்த இங்கே நாங்கள் அந்தந்த அங்கே போகணும், இங்கே போகணும், தோட்டத்துக்கு போகணும், தோட்டத்துக்கு போகணுன்ற மாதிரி நேரங்களிலோ இல்லாடி தோட்டங்களிலோ இப்போ பாருங்க, அவங்கள பாருங்க வெங்காயங்களை கொண்டு வந்து கொட்டி இரவு அப்படி இடக்கு. அப்போ இதுவளை மினக்கிறதுங்க, அதுவளோட தெரிகிறதுங்க, அதோட சிக்கல் இருக்கு. அப்போ மாடான்னு சொன்னால் அவட்டுக்கு விட்டு மேய்க்கலாம். அப்படி கொண்டு போயிடலாம். அது கட்டி வச்சுதான் மேய்க்கலாம். ஐயா இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்குமா இதால? இது இப்போ நாங்கள் ஒன்றும் கோயிலுக்கு நீராம கொடுக்குறோன்னு சொன்னா உங்களுக்கு இது பெருசா லாபம் பெறான். 6 மாதம் 7 மாதத்துல கொடுத்தா அங்கே ஒரு அளவு. 2 பெரிய காலம் வண்டி சொல்லி எடுத்து பாருங்களேன். இந்த சாப்பாடு என்னதுக்காக கோயில் நீதிக்காக அதை வச்சு அப்படியே பயன்படுத்தி கொண்டு இருந்தோம் நாங்கள். இல்லை போன வருஷம் வெட்டி இருப்போம். போன வருஷம் ஒரு துடக்கால வெட்டியில அந்த ஆளு ஆள் மோசம் போட்டார். சித்தப்பா அப்போ அதனால விட்ட அவ்வளோ விரும்பல நாங்கள். இந்த வரையும் துடக்கெல்லாம் முடிஞ்சுது. இந்த வரையும் துடக்கெல்லாம் முடிஞ்சுது. அப்போ குடும்பம் பண்ணிட்டு தயார் பண்ணிட்டேன். கொஞ்சம் துடியானது நினைக்கிறாரு. இவர் அப்படித்தான். இவர் மூத்தவர் தானே. மூத்தவரா? இவர் முடியாம அவர் இதுங்க ஐயா. பிரச்சனை போன்னு சொல்றீங்க ஆடை. எங்களுக்கு நட்டம் தான். அதுக்கு என்ன ஒன்றும் செய்யல. அது நட்டம் போகும். என்னவா வெட்டி நம்மண்டு சொன்னால் நாங்க உயிரோட கொடுக்குற விலைக்கும் வெட்டுற விலைக்கும் வித்தியாசம். வளர்க்குறவன் 1000 வந்து கேட்டவங்க உயிரா தாரதண்டா தாங்க 4 தாரம் 2க்கும் வந்து 4 லட்சம் 2க்கும். அப்போ 7 ரூபா. அப்போ அது கோயிலுக்கு நேர்ந்தது அப்படி விற்கலாது. இல்லை கோயிலுக்கு நேர்ந்தது அப்படி விற்கலாது. அப்போ வெட்டுற விலைக்கு சொல்லுங்க சொல்ல நான் இதுதான் விலையாண்டு சொல்ல உங்களை அப்படி இருக்க 3 ரூபா கேட்டவங்க கை காசு. 3 ரூபாய் வெட்டுற விலைக்கு 2க்கும். அப்போ நான் இப்போ இதுக்கும் கோயில் அடிக்கு வாங்குவோன்னு செஞ்சு கிடக்கு. 3 ரூபாய்க்கு கொடுத்து நட்ட விலை அவங்க நட்டம் தான் நினைக்கிறது. நல்லதானே. நாங்கள் இதை நீ பாச்சாய்க்கு பங்கு கொடுத்தா நாங்கள் வாங்கி 5 10 வேண்டி உடனே நான் இப்போ சாராயம் குடிக்கணும். நான் 2 குடிச்சிட்டு வந்துடுவேன். நீங்கள் குடிக்காத நான் 2 சொன்னால் அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு என்ன தொழில் தான் அப்போ தெரியும் தானே உங்களுக்கு என்ன மாதிரி போகுதுன்ட்டு. நான் குடிக்கிறனாடா நாளுக்கு நாளா வேண்டி குடிக்க வீட்டுல வந்து சண்டை வந்து என்ன கிளைக்க அப்படி பெரிய எங்கே பாட்டுக்காதுண்டாங்க தெரையில நான் குடிச்சிட்டு வருவேன். அப்ப குடிச்சிட்டு வரைக்கும் மனைவி கேட்கும் வெங்கார காசு குடிக்கிறதுக்கு. அப்போ பிரச்சனை குடும்பங்களுக்கு வந்து கொண்டிருக்குன்னா என்ன மிக பிள்ளையா நான் சொல்றேன். சரிங்க சரிங்க சரியா
அப்ப நீங்க ஐயா என்னத்துல ஏத்தி கொண்டு போறீங்க இப்ப ரைட்டர் வேற தம்பியார் ஒரு ஆள் கொண்டு வர்றாரு அவற்றை கிட்டாயன்ட்டு அப்ப அதோட சேர்த்து அவற்றை கொண்டு வந்து இந்த வீடு கம்பெனி அந்த அதுல இருக்கு இல்ல கம்பெனி முகாமன் இந்த கம்பெனி அம்மன் கோயில் இருக்கு அவடத்தான் சரிங்க ஐயா போட்டி வந்ததுக்கு நன்றி நன்றி ஓகே பாய் ஓகே பாய் பாருங்க உறவுகளே பாருங்க ஆட்டியோ பாருங்க உறவுகளே ஆடு கிடாய் இன்னைக்கு வேள்விக்கு போற ஆடுங்க பாருங்க உறவுகளே பாருங்க 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 எத்தனை வருஷம் வச்சு வளர்க்குறீங்க இந்த ஆடு 4 வருஷமா எப்படி வளர்க்குறதுல நன்மை இருக்கா தீமை இருக்கா வளப்பா சரிங்க பாருங்க வாகனங்களில் வந்த அடியவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வாகனங்களை ஓர் கரையோரமாக அமர்த்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இங்கே மக்கள் கூட்டமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வாகனங்கள் இடையூறாக இருக்காத வண்ணம் நீங்கள் உங்கள் வாகனங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக அதற்கான உரிய இடங்களில் வாகனங்களை அமர்த்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இந்த பச்சை ஆட்டோ ஆலய வளாகத்துக்குள் நிற்கிறது. அதற்கான உரியவர் அந்த ஆட்டோவினை எடுத்து வெளியாக விடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். ஆலய வளாகத்துக்குள் இடையூறு செய்யாது அந்த ஆட்டோவினை எடுத்து உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் நீங்கள் அந்த ஆட்டோவை அமர்த்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். ஐஸ்கிரீம் கடைக்கார அன்னைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் ஆட்டோவை எடுத்து உங்கள் அங்காளி பக்கம் விடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இங்கே ஆடுகள் வாகனங்களில் வந்து வண்ணம் இருக்கின்றன. அந்த வாகனங்களுக்கு இடையூறு விளைவிக்காது அந்த ஆட்டோக்களை எடுத்து அந்த வரவுகளில் விடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
இன்னும் சில நிமிடங்கள் பூசைகள் ஆரம்பமாக இருப்பதனால் பொங்கல் செய்யவிருக்கும் அடியவர்கள் பொங்கலை மடையில் போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடியார்களே, இன்னும் சில நிமிடங்களில் பூசைகள் ஆரம்பமாக உள்ளனால் பொங்கல் செய்யும் அடியவர்கள் உங்கள் பொங்கல்களை மடையில் போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அர்ச்சனை செய்யவிருக்கும் அடியவர்கள் அர்ச்சனைக்கான பற்றுச்சீட்டினை பெற்றுக் கொள்ளும். உறவுகளை பாருங்க, உறவுடைய ஆடுகளை பாருங்க. அடியார்களே, உங்களுக்கு பணிவான ஆடுகளை ஆடுகள் கோழிகள் பலியிடும் போது நீங்கள் புகைப்படம் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆடுகள் கோழிகள் பலியிடும் வேளையில் நீங்கள் புகைப்படம் எடுப்பதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மேற்கொண்டு எடுக்கும் பட்சத்தில் உங்கள் போன்கள் பறிமுதலாகும் என்பதனையும் மனவருத்தத்தோடு அறிய தருகின்றோம். அம்பிகையின் திருக்காட்சியை வீடியோ எடுக்கும் அடியவர்கள் நீங்கள் வீடியோ எடுக்க வேண்டாம் என அம்பாள் அறிய தந்துள்ளார். பொங்கல் பாருங்க, உறவுகளை நடந்தோடு இருக்குங்க உறவுகளை பாருங்க. பானையில் பாருங்க, பொங்கல் பானை ஏறுதல் பாருங்க பாருங்க உறவுகளை பாருங்க. சோத்து பானைகள் பொங்கல் பானையில் பாருங்க பாருங்க பொங்கல் பானை பாருங்க. சோறாக புக்கையாக்கா சக்கரை புக்கா பாருங்க அக்கா சோறா புக்கியா சக்கரை புக்கியா பாருங்க. ரெண்டு பேரும் பாருங்க பொங்கல் பொங்கினோம். சரியா பாருங்க அம்மா சோறும் கரையுமா பாருங்க. உறவுகளை தக்காளி பழம் பாருங்க உறவுகளை வளர்க்குறா பாருங்க அம்மா தக்காளி காய் பாருங்க. உறவுகளை பொங்கல் பாருங்க உறவுகளை அக்கா பொங்கிட்டீங்களா பாருங்க உறவுகளை பாருங்க. பொங்கல் பானை பாருங்க எத்தனை பானை என்று பாருங்க உறவுகளை பொங்கல் கண்டோ உறவுகளை பாருங்க எத்தனை பானையில் பாருங்க புக்கை சோறுகள் பாருங்க உறவுகளை பொங்கல் பாருங்க உறவுகளை பாருங்க உறவுகளை கடவுளை அற்புதத்தையோ உறவுகளை பாருங்க. கடவுளை அற்புதத்துக்கான உறவுகளை பாருங்க உணவு எத்தனை பானையில் பாருங்க பொங்கல் பாருங்க உறவுகளை எத்தனை பானையில் பொங்கல் பாருங்க உறவுகளை. கடைசி அப்படி ஒரு 20-25 பானைக்கு கூட குறையில பாருங்க பொங்கி பாருங்க போட்டுறேன் பாருங்க. இந்த போட்டுறேன் பாருங்க
அமைஞ்சார் பாருங்க அண்ணு அமைஞ்ச பாருமா பாருங்க ஒரு முட்டை 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 ஒரு பாருங்க முட்டை முட்டை குழம்பான என்னண்ணே முட்டை அவஜோடிய அவஜோடிய படைக்கிறதா உறவுல பாருங்க அக்கா என்ன சோறா அக்கா சோறா பாருங்க பொங்கல் பொங்கியாச்சு பாருங்க பாருங்க உறவுல கறி கறியோ கறியோ உறவுல பாருங்க கறி என்ன கறியம்மா தக்காளி பாயா சாம்பாராம் சாம்பாராம் உங்களோட பாருங்க அவர்கள் மட்டும் காலைக்குள் அனுமதிக்கப்பட்டவர்களை அறிவித்தவர்கள் வெளியில் நின்று பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாருங்க ஒரு முட்டையில பாருங்க 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 உறவுகளை கடவுளை அற்புதத்தை பாருங்க உறவுகளை நண்டு அப்படி அப்படி ஒரு கப்பு நண்டு நண்டு அப்படி கிட்டியா கொண்டு கிட்டியா கொண்டு மேலங்கிகளை கலட்டி போட்டு அது மாற்றத்துக் அண்ணன் பேர் மணியழகன். மணியழகன் அண்ணன் வரி இஞ்சான இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு என்ன பேர்? இது காட்டுப்பிலம். காட்டுப்பிலம் என்ன கோயில் இது? காளி கோயில். காளி கோயில் என்ன உங்க எத்தனை பேர் செய்யுங்க நீங்கள்? இதுதானே இது நான் பிறந்த வட்டினா அதுக்கு முன்னாமே வட்டினேன். நான் பிறக்கைக்கே வெட்டுறோம் வெட்டுறவங்களா? அவங்க எத்தனை ஆடு வலுவான அது ஆடு நிக்கிறத பொறுத்து 10 முழம் 15 முழம் அப்படி விழும். இன்றைக்கு எத்தனை ஆடு விழுந்துருக்கு? 15 ஆடு விழுந்து. 15 ஆடு. கோழிக்கு மட்டும் 9 கோழி விழுந்து. அவங்க அப்படி அப்படி வெள்ளமையான கோயில் ஆயிரு. ஓ வெள்ளமை எல்லாம் அவ கலையில நின்றுதானே இதத்தை முடிச்சவா. அழங்க நானும் பார்த்தேன். வீடியோ வீடியோ செய்ய வேண்டாம் அதை காட்டி இருந்தா தெரிஞ்சிருக்கும். கலையில நின்று தான் முடிச்சவா. தெரியுமா? அதான் இது வீடியோ 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 செய்ய வேண்டாம் மறைச்சு அவ்வளோ செய்யலாம். பட் வெட்டு வேணும் என்ன செய்யலாம். அடுத்த வருஷம் பார்ப்போமே. சரியாண்ணே. ஆமாம். ஓகே நன்றி அண்ணே. ஓகே உறவனே உறவனை பார்த்தீங்களாங்க உறவனே பாருங்க கச்சாங்கடையை கச்சாங்கடையை பாருங்க பாருங்க ஒரு 5 வரைக்கும் 5 வரைக்கும் கச்சாங்கடை. இதோ ஒரு ஐஸ்கிரீம் கடைங்க உறவனை கற்பூரங்கள் கல்லுங்கள் கடலைகள்
எல்லாமே விற்கிறாங்க இந்த அக்கா அவங்க உறவுகளே. பாருங்க எந்த எங்களுக்கும் பாருங்க பூ ஆட பாருங்க 80,000 ரூபா பாருங்க. பாருங்க மலைய பலாப்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் பப்பாசி பழம் ஓரஞ்ச் ஆப்பிள் கோடம்பழம் மற்ற வாழைப்பழம் விளாம்பழம் மாதுளம்பழம் பாருங்க முட்டை நண்டு இறால் கணவாய் எல்லாம் எல்லாம் சேர்த்துங்க ஒரு படைச்சிருக்கான் பாருங்க. பாருங்க ஒரு பாருங்க பாருங்க படைச்சிருக்கான் பாருங்க இப்படி இருக்கான்னு பாருங்க. சனங்களையோ பாருங்க பாருங்க சுத்த வர சனங்களையோ பாருங்க பணக்காட்சி உறவோட பணக்காட்சி முட்டை பாருங்க ஒரு கடையிலையும் பாருங்க பாருங்க ஒரு பேண்ட் கடை வந்திருக்கு எஸ்எல் கடை வந்திருக்கு கச்ச கடை வந்திருக்கு பாருங்க பாருங்க ஒரு துவாக்கு இருக்கு பாருங்க ஊரோட பாருங்க சனங்களையோ பாருங்க கச்சாங்கடை எல்லாமே ஒரு வந்துருக்குங்க ஒரு இல்லையா படி வருங்க ஆமாம் பாருங்க பாருங்க சனங்களையோ பாருங்க பாருங்க